இழந்த அத்தனையும் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு அமைய போகிறது. அந்த 7.5 சனியில மகராசிக்காரர்கள் பட்ட எல்லா வழிக்கும் ஒரு தீர்வை இந்த புத்தாண்டு கொடுக்கும். எதை இழந்தீர்களோ அதை பெறப்போகிறீர்கள். எங்கு நீங்கள் உதாசனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்காரு. கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அது இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவாக குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குறது? ஸோ 12 ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 7.5 சனி புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ இல்லையோ, இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 வருடத்தில் எந்த கிரகம் பெயர்ச்சியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா, நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு இடத்துல நோக்கி ஓடிடாதா அப்படின்னு காத்திருந்த ராசி மகர ராசி. அதுக்கு காரணம் 7.5 சனி. ஒரு வரியில சொல்லணும்னா, சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுல சுமந்து வாழ்ந்த ராசி மகர ராசின்னு சொல்லுவாங்க. சார், எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எல்லா விஷயங்களையும் முன்னின்று நான் பண்றேன், ஆனால் எனக்குன்னு வரும் பொழுது அதில் தடையும் பிரச்சனையும் போராட்டம் மட்டும்தானே இருந்தது அப்படின்லாம் மகராசிக்காரர்கள் புலம்பியடாத நாள் இல்லை. இழந்த அத்தனையும் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு அமைய போகிறது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு முதல் அன்பு வேண்டுகோள். மகர ராசியையே குரு பகவான் வைகாசி மாதத்திற்கு பிறகு பார்க்கிறாருமா. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உச்சமடைந்து அவருடைய ராசியை சமசப்தமாக பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 7.5 சனியில மகர ராசிக்காரர்கள் பட்ட எல்லா வழிக்கும் ஒரு தீர்வை இந்த புத்தாண்டு கொடுக்கும். நிறைய பேர் குடும்பத்தை தொலைச்சாங்க, நிறைய பேர் உறவுகளுக்குள்ள ஏமாந்து போனாங்க, நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க, நிறைய பேர் உடல்நலத்தை பெரிய அளவில் இழந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். மகராசிக்கு ஒரு புது தன்னம்பிக்கை, ஒரு புது தைரியம், ஒரு புது தெம்பு, ஒரு புது தெளிவோடு இந்த புத்தாண்டு அவர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல நல்லுறலை செய்ய போகிறது. குறிப்பா குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். பண விவகாரங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் சரியாகும். இந்த 8 வருஷத்துல
5ம் பத்தலை 50ம் பத்தலை 5 லட்சமும் பத்தலைன்னு புலம்புன ஒரு ராசி மகர ராசி. லட்சம் கொடுத்தாலும் பத்தலை சாமி, எனக்கு எங்கே தான் போய் நிற்கிறது, அடுத்து ஒரு 50,000 எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த ரூபா வர்றதுக்குள்ளே ஓடி அலமோதி இருப்போம். அதுக்கு காரணம் ஏழரை சனி. அந்த ஏழரை சனி பாடாப்படுத்தி எடுத்துச்சு இல்லை. அப்போ தனஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் மறைஞ்சிட்டார். 2ல தனஸ்தானத்தில் ராகு இருக்கு. இப்போ மகரத்துக்கு ராகு அபரிவிதமான பணத்தை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை நல்லா பேச வைப்பார், நல்ல போல்டான சில டெசிஷன்ஸ் எடுக்க வைப்பார் மகர ராசிக்கு இந்த வருஷத்தில். அதே மாதிரி 3ல் சனி வந்தது. நண்பர்கள் யாரெல்லாம் துரோகிகளாக மாறினாங்களோ அவங்களெல்லாம் களை எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகும். ஏற்கனவே சொத்து தகராறு நடக்குது, அல்லது நான் அண்ணன் நினைச்சு வருத்தப்படுறேன், தங்கை நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னா அந்த வருத்தங்கள் சரியாகும். அவர்களுக்கு சுபகாரிய பிராப்தம் கூடி வரும். சார் பாப்பா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்க. தம்பிக்கு செய்யணும், செய்வீங்க. அதே மாதிரி நண்பர்களால் நமக்கு கஷ்டம் இருந்துச்சு சார்னா விலகின நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. புதிய உறவுகளால் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல ஆற்றல்கள் மகர ராசிக்கு இந்த வருடம் முழுக்க நடக்கக்கூடியதாக இருக்கும். பல மகர ராசிக்காரர்கள் சுபகாரியம்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அது மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கலாமா. இது கல்யாணத்துல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, தொழில் தொடங்குறதுல தொடங்கி, ஒரு ட்ரீட்மெண்ட் குழந்தைக்காக நான் எடுக்க போறேன் அப்படின்றதுல தொடங்கி, எந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சாதகமாக செய்யணும்னு விருப்பப்படுகிறார்களோ சத்தியமாக அந்த விஷயங்களை அவர்கள் செய்து தொடங்கி செயல்படுத்தும் பொழுது 100% வெற்றியை அடைவார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏழரை சனி முடிந்து வரக்கூடிய முதல் குரு பலன் மகர ராசிக்கு இதுதான். ஏன்னா 6ல் குரு வாட்டி எடுத்தது. சனியே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட முடிஞ்ச மாதிரி தெரியலையே சார், ஒரே போராட்டமான சார் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் நான் தான் சொல்லுவேன், சொல்லி ஆள் இருந்தா ஒன்று கத்துவாங்க. அவ்வளோ வேதனையை சுமந்து வாழ்ந்திருந்தாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். எதை இழந்தீர்களோ அதை பெறப்போகிறீர்கள். எங்கு நீங்கள் உதாசனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதை நினைத்தெல்லாம் போராடி வந்தீங்களோ முருகன் உங்களை தூக்கி உச்சத்துல வச்சு பாராட்ட கொடுக்கக்கூடிய காலமாக சத்தியமாக அமையும். குறிப்பா திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். 7.5 வருஷமா பொண்ணு பார்க்குறேன் சார், அல்லது 7.5 சனியில கல்யாணம் பண்ணி ஒரே பிரச்சனை சார், எங்களுக்கு புருஷன் முன்னாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு, அந்யோன்யம் இல்லை, அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லை, காதல் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த குறிச்சு வச்சுக்கோங்க. மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள பெரிய ஒரு பரஸ்பரமே உருவாகும். அன்பு அதிகரிக்கும், காதல் அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களாம் மேற்கு அப்புறம் கல்யாணம் பாருங்க, கண்டிப்பா கூடி வரும். திருமண விஷயங்கள்லாம் கடவுள் புண்ணியத்துல பெரிய சக்சஸை கொடுப்பார் கடவுள். அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ரொம்ப குறிப்பா அந்த ஏழரை சனியில மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகராசிக்கெல்லாம் 100% மறுமணம் நடக்கும். சார் முதல் வாழ்க்கை கெட்டு போச்சு சார், நான் நம்பி ஏமாந்துட்டேன், நிறைய வழி அனுபவிச்சுட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு லைஃப் கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் உங்கள் மனதில் இருந்தால் சத்தியமாக கடவுள் அதை கொடுப்பார். அதே மாதிரி மகர ராசிக்கு 8ல் கேது. தயவு செஞ்சு ஒண்ணு தான் திரும்பவும் சொல்றேன், ஏழரை சனியே நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க, யார் மேலேயும் பாசம் வைக்காதீங்க, யாரையும் காதலிக்காதீங்க. அதீத அன்பு, அதீத பாசம், அதீத காதல், அதீத பற்று உங்களுக்கு பெரிய வழியை மட்டும்தான் தரும். தயவு செஞ்சு ஏமாற வேணாம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற குணத்தை மகராசிக்காரர்கள் இந்த சனியோட விட்டுறணும். இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அதை நீங்கள் மறந்துருங்க, உங்களுக்காக வாழ தொடங்குங்களேன். இனிமேலாவது நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி மகராசிக்கு இந்த வருஷத்துல வேலை, தொழில், பட்டம், பதவி இது எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலம். பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெரிய பெரிய உயரத்துக்கெல்லாம் கடவுள் உங்களை கொண்டு போவார். இந்த 6 வருஷம் 7 வருஷம் உங்களுக்கு திறமை இருந்துச்சு, இவனா சொல்லிட்டு பாருங்க, உங்களால ஜெயிக்க முடிஞ்சதா? இல்லையே. எல்லாருக்கும் ஒன்றும் தகுதி இல்லாதெல்லாம் மேலே வந்துட்டான், ஒன்றுத்துக்கும் வழி இல்லாதவன் எங்கேயும் இருக்கான் சார் அப்படின்லாம் மகராசி புலம்பி இருப்பாங்க. ஆனாலும் உங்கள் திறமைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் உயரத்திற்குமான ஒரு பெரிய இடம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷத்துல. அது நிச்சயமாக அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று சேருவீர்கள். ஒட்டு மொத்தத்துல மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்து வரக்கூடிய முதல் குரு பலன் இந்த வருடத்தில் தொடங்குறதுனால அவருடைய வாழ்வு மேம்படும். அவர்கள் நிலைக்கக்கூடிய எல்லா செயல்களும் சத்தியமாக வெற்றி அடையும். கண்டிப்பா மகர ராசிக்காரர்கள் பட்ட துன்பத்திற்கெல்லாம் விமோச்சம் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த வருடத்தை எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாமா, ரொம்ப நல்லா இருக்க போறாங்கம்மா. அவங்க எதிர்பார்க்கறது இவ்வளவு தூரம் நான் சொன்னா கூட நிம்மதியா இருந்துட்டா போதும் சார் அப்படின்னு தான் மகராசி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. சத்தியமாக நிம்மதியை அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலையப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கான காலம் தான், நீங்க ஜாலியா இருங்க. கண்டிப்பா. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? மகராசிக்காரர்கள் செவ்வாய் அவருடைய ராசியிலே உச்சமடைகிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு, சஷ்டி திதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயில் போங்க. முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 6 அகல் விளக்குகளை மனமுருகி முருகனை ஏத்துங்க. உங்க கையால முடிஞ்ச ஒரு 3 விதமான நவதானிய சுண்டல் படைச்சு ஒரு 10 பேத்துக்கு தானமா கொடுங்க. அது எந்த சுண்டலா வேணாலும் இருக்கலாம். அதை எடுத்துன்னு போய் கொடுங்க. ஏழரை சனியில பட்ட சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். உருப்படன சந்தோஷமா அப்படியே முருகன்ட்ட தானத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட நிறைய பொருட்களை நீங்க அள்ளி வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க.
இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுங்க? 97.6% நம்ம கொடுக்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். 7.5 சனி முடிஞ்சிட்டாலே போதும், ஒரு பெரிய எரியறது எடுத்துட்டாலே கொதிக்கிறது தானா நின்றுன்ற மாதிரி இந்த 7.5 சனியை விட இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வருடம் முழுக்க மகர ராசிக்கு சாதகமான கிரகங்கள் இருக்கிறதுனால அடிச்சு தூள் கிளப்பட்டாங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?